கன்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவளை மூல அறிவு கொண்டு நியாயம், இது நியாயம், இப்படி இப்படி அப்படி இப்படி வச்சு தேடுறதுனால அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள், கொண்டிருக்காங்க. ஆகவே யெகோவா விட்னஸ்காரர்களும் இடறி இருக்காங்க, இருத்துவக்காரர்களும் இயேசுல தான் இடறி இருக்காங்க, திருத்துவக்காரர்களும் இயேசுல தான் இடறி இருக்காங்க. இயேசுவில் இடர்னால அவரை 3 பேர் ஆக்கிட்டாங்க. நல்ல நோக்கம்தான். இயேசுவை யெகோவா விட்னஸ்கார தெய்வம்னு சொல்லலையே. ஐயோ, நம்ம இயேசுவை எப்படி தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப இயேசுவை தெய்வம்னு சொல்லணும். பிதாவை தெய்வம்னு சொல்லியிருக்க, பிதா குமாரனை அனுப்புனார்னு எழுதியிருக்க, அப்ப பிதா வேற தானே. பிதா வேற, அப்ப பிதாவும் கடவுள். அடுத்து குமாரனும் இயேசு கடவுள் தெய்வம் என்கிற நிலைமைக்கு கீழே சொல்ல மனசாட்சி சம்மதிக்கல. பரிசுத்தால் 3 பேரும் சமம், 3 பேரும் கடவுள், 3 பேரும் ஐக்கியமா இருக்காங்க. நித்தியமா ஒரே ஆளா இல்ல, 3 பேரா இருக்காங்க. இந்த நம்பிக்கையினால் தான் இயேசு மத்தேயுல சொன்னார் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்துன்னு. அதனால வைராக்கியத்தோடு 3 பேர் உண்டு என்கிற நம்பிக்கையினால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி பட்ட பேர்ல ஞான ஸ்நானம் கொடுக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கொடுத்தபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்கிறது இல்லை திருத்துவக்காரர்கள். அல்லேலூயா. அது ஏசாயா 8:16 இருக்குது. சாட்சியாகமத்தை கட்டி சீஷர்கள் என் சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடுனா சீல் போட்டு வை. ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளதான் வேதம் இருக்கணும், சீஷர்களுக்குள்ள வேதம் வரணும். ஆகவே சீல் போட்டு வை தேவன் சொல்லுகிறார். இயேசு மனிதனாய் குருவாய் வந்தபோது 12 பேரை தெரிஞ்செடுத்துக்கிட்டு யோவான் 17:6 சொல்லுகிறார், பிதாவே நீர் உலகத்திலிருந்து தெரிந்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இந்த பெந்தெகோஸ்தேயர்களுக்கு எல்லாருக்கும் நாமத்தை அவர் வெளிப்படுத்தல, அப்போஸ்தலர்களுக்கு தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தி, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மால் வந்த என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் பிதாவுடையவர்களாய் இருந்தார்களாம். பிதா மனிதனாய் இயேசு குருவா வந்தபோது அவருடைய கையில வேதத்தை அவர்களுக்குள்ள முத்திரை போட்டு வைக்க கொடுத்தாராம். இந்த அப்போஸ்தலர்கள் சபைக்கு உபதேசத்தை தருகிறார்கள். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் தவறாம். அப்போஸ்தலர் சொன்னது தவறாம். பிரசங்கத்தில் மக்களை ஏமாத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? அது இயேசு சொன்னது. இது இந்த பேதுரு இயேசுவை மறுதலிச்சார் இல்லையா, பேதுரு சொன்னதாக்கும். விஷயம் ஒண்ணு இல்லாத பாவப்பட்ட மக்கள் நம்புறாங்க. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல் 120 மேல் இறங்கின போது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். அவர் கூட இருந்த அற்புத அடையாளங்களை செய்து அவர்கள் சொன்னது சத்தியம் என்பதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவங்களுக்கு வேண்டி 3 பேர் ஆக்கியதுக்கு வேண்டி, அவங்க தவறான கட்டுக்கதையை உறுதிப்படுத்ததுக்கு வேண்டி இயேசு சொன்னது, இது மனுஷர் சொன்னது. அப்படி பைபிள் பிரிக்கல. 2 தீமோத்தேயு 3:16 வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட எல்லாம் ஆதி முதல் அந்த வரைக்கும். இது பேதுரு சொன்னது, அது இயேசு சொன்னது, அது மேய்ப்பன் சொன்னது, அப்படி இல்லை. இதுக்கு ஆதர் ஒரே ஆளுதான், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் ஒரே மேய்ப்பனால் அருளப்பட்டது. அந்த ஒரே மேய்ப்பன் கர்த்தர் தான். மணவாட்டிக்க மணவாளன் கர்த்தர் தான். இது
மணவாட்டிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட மணவாளனுடைய அன்பு கடிதம். இது மணவாட்டிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அன்பு கடிதம். மணவாட்டி மணவாளனை இதிலிருந்து அறிந்து கொள்ளுவாள். பைபிள் என்ன சொல்லுது, இவங்க என்ன சொல்றாங்க? பலமோர் திருமறை இறையியல் போதனைகள். இறைவனை பற்றி அறிந்து கொள்ள மனிதனால் இயலாது. மணவாட்டி கர்த்தரை அறிந்து கொள்வாள். பைபிள் அப்படி சொல்லுது, தேவன் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, இவர் சொல்றது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அறிந்து கொள்ள மனிதனால் இயலாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 3:18 சொல்றார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப அறிவில வளர முடியுமா? அறிய முடியுமா? இவங்க சொல்ற அறிய முடியாது. அப்ப அறியாதவங்க கட்டுக்கதையை தான் உண்டாக்கி வைப்பாங்க. அடுத்தது இன்னும் கொலோசையர் 3:10 வாசித்து பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படி. நம்ம பூரண அறிவு அடையணுமா? பூரண அறிவு அடையணுமா? பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நடத்துவார். ஆமென், ஆமென். ஆகவே சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையணும் என்று பைபிள் சொல்லுது. சரி, இனி அறிவடைய முடியுமா? நீதிமொழிகள் 2:1-5 வரை வசனம் சொல்லுது, நீ அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுவது போல தேடுவாயானால் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். பைபிள் சொல்லுது தேவனை அறிய முடியும். ஆனா இவங்க சொல்றாங்க தேவனை அறிய முடியாது. 3 கடவுள் உண்டு. எத்தனை கடவுள் உண்டு? பைபிள் சொல்லுது ஒருவர் தான் உண்டு. இவங்க சொல்றாங்க 3 பேர் உண்டு. பைபிள் சொல்லுது நீ தேவனை அறிய அறிவை கண்டடைவாய். இவங்க சொல்றாங்க தேவனை அறிய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனை அறிய முடியாதுன்னா நீ எப்படி ஐயா தேவனை பற்றி பேசுவ? நீ என்ன ஐயா பேசுவ? இயேசுவே, ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். எல்லாரும் இடறது இயேசு நாமத்தில் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 3 பேர் கடவுள் என்று அங்கீகரிக்கிறோம். இம்மூவரும் தனி தனி நபர்கள் என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நாங்க 3 பேர் இருக்கிறோம், நாங்க தனித்தனி ஆளு தான். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல. தனித்தனி 3 பேரை ஆக்கி காட்ட முடியுமா? அல்லேலூயா. அடுத்தது, இந்த திருத்துவ தேவன் தனித்தனியாக இயங்கும் இம்மூவரும் தற்காலிகமானவர்கள் அல்ல, நித்தியமாகிய 3 பேரும் கூட்டணியா இருக்காங்க. இம்மூவரும் ஒரே தன்மையுடையவர்களாக ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே ஆளா இல்ல, அதான் விஷயம். நமக்கு ஒரே ஆளத்துவம். இங்க 3 பேர், அவர்களுக்கு 3 பேர். கர்த்தருக்கு இவர்களுக்குள் எந்த விதமான வேற்றுமைகளும் ஒவ்வாமையும் இல்லை. திருத்துவம் என்ற சொல் வேதத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவம் என்ற சொல்லை கொண்டு வந்தவர் தெர்த்துல்லியன் என்பவர். திருத்துவம் என்பது 3 பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், கர்த்தத்துவத்திலே 3 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான். அடுத்தது, திருத்துவத்தில் காரியங்கள். திருத்துவத்தில் 4 காரியங்கள் இருக்கின்றன. பிதாவானவர் கடவுள், குமாரனானவர் கடவுள், பரிசுத்தாவியானவர் கடவுள். ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஐக்கியமா இருக்காங்க என்று ஜோசப் குக்கு சொல்லுகிறார். ஜோசப் குக்கு சொல்றது பார்க்கல. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னாரு, பவுல் என்ன சொன்னார் இல்ல, ஜோசப் குக்கு சொன்னாரு. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. இது போல நிறைய வரும். ஆனா பேதுரு என்ன சொல்றார் வாசிங்க. 2 பேதுரு 1:1, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற, நல்லா கவனிச்சிடணும், தேவனும் இயேசு கிறிஸ்து தான், இரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான். இந்த தேவனும் இரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 45:15 வாசிக்கிறோம்.
இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனும் இரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஒரே நபர், ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் தான் இயேசு என்று பேதுரு தொடங்குகிறார். பாருங்க, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்ற, நல்ல மனசிலாக்கணும், தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான் என்கிறது தான் அருமையான விசுவாசம். அதுதான் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தான் நிருபம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற சீமோன் பேதுரு எழுதுகிற நிருபம். யாருக்கு இந்த நிருபம்? தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் ஒரே நபரே என்கிற அருமையான விசுவாசத்தை உள்ளவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். பிதாவும் குமாரனும் ஒரே நபர், அப்படித்தானா இல்லையா? பாருங்க, கொலோசியர் 2 அதிகாரம் 2 வசனத்தை 3 வசனத்தை படிங்க. கொலோசியர் 2:2-3. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் குமாரனுக்கும் உரிய, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் தான் 1900 வருடமாய் சபைகளுக்கு மறைவு. ஆனா பைபிள் சொல்லுது, நீ அவரை நன்றாக அறிந்து கொள்ளுவாய். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். மணவாட்டி மணவாளனை தனக்கு புருஷனை தெரியாதவ எப்படி ஒரு உண்மை உள்ள மனைவியாக இருக்க முடியும்? தன புருஷனை குணம் என்ன, அவர் ஆளுக்கு நிறம் என்ன, கொலை என்ன, கோத்திரம் என்ன, படிப்பு என்ன, வேலை என்ன, வருமானம் என்ன, எல்லாம் அறியணுமா வேண்டாமா? அறிய முடியாது. ஒரே ஒரு காரியத்தினால் தான் அறிய முடியும். ஒரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 வசனம். அடுத்தது கடைசி வசனத்தையும் அப்புறம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படாததினால் சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறிய முடியாதா? வெளிப்படுத்தினா கர்த்தரை உனக்கு யாருன்னு தெரியும். இல்லைன்னா 3 புருஷன் என்ன சொல்லிட்டு இருக்கணும்? சில சொல்லாங்க, அவர்களுக்கு பிதாக்கும் அந்த இது சிவன் விஷ்ணு இருக்கிறது போல நமக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் இருக்காங்க. கொண்டு கிட்டத்தட்ட பொய்யாச்சு. யாரை போல? சிம்சோன் தனக்கு தலையில இருக்கிற 7 ஜடமுடியில இருக்க பலத்தை தெளிலாளுக்கு அவ தடவி கிண்டி அழுது உன் மகாபலம் எங்க இருக்குன்னு சொல்லு அவளை கிண்டனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு கொடுத்து கடைசியில சொன்னா 7 அகனி நாற்கயிறு வச்சு எனக்கு 7 சடையும் கட்டிட்டா என் பலம் போயிடும்னு சொன்னான். எதேசம் கிட்ட போயிட்டான். அதுபோல இந்த கிறிஸ்தவர்கள் அவிகளுக்கு 3 பேர் இருக்கிறது போல நமக்கும் 3 பேர் இருக்காங்க. கிட்ட பொய்யாச்சு. இனி எல்லாம் ஒன்னாயிரும். ஒன்னாயாச்சு. எம்மதமோ சம்மதம். நான் கர்த்தருடைய நாமத்தில் மகா வேதனையோடும் வைராக்கியத்தோடும் சொல்கிறேன், இந்த கடைசி காலத்திலே கிரியச்சேர ஆவியுடைய வேலை அது. இதுதான் விசுவாச துரோகம். அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்க முடியும். அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்க, இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது சில கிரியைகள் எல்லாம் நடக்குது இல்லையா? அது நடக்கலையா? நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, அவர் முதல்ல அவருக்கு நாமத்துக்கு ஒரு ஏதாவது நாமத்தை பேரை சொல்லதுனால ஒன்று நடக்கணும்னு செய்கிறார். 1. 2வது, பாவப்பட்ட மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு போறவங்களுக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ற ஊழியக்காரர் சொல்றார், இயேசு என்னை குணமாக்குவார். கைவிடப்பட்ட வியாதி இருக்கிறதா? இயேசு என்னை குணமாக்குவார். இன்று ராத்திரி குணமாக்குவார். ஆனா இவருக்கு பாக்கெட்ல மாத்திரையும் இன்ஜெக்ஷனுக்கு உள்ள பாட்டிலும் பாக்கெட்ல இருக்குது ரெடியா. ஆஸ்பத்திரியில் ரூமும் ரெடியாக்கி வச்சிருக்கு. திடீர்னு எமர்ஜென்சி வந்தா அட்மிட் ஆயிருக்கு. இங்க பாக்கெட்ல
மாத்திரை கிடக்குது. இன்று ராத்திரி இயேசு உன்னை குணமாக்க வந்திருக்கார். ஏன் பிரசவம் பண்ற ஒன்னை குணமாக்க வரலையா? அதுல குறைவிட்டு இருக்கிறோம்னா நம்ம குறைவை ஒத்துக்கொண்டுட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி போவோம், வளருவோம். நம்ம எல்லாரும் வளருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பைபிள்ல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் யார்கிட்டயாவது மாத்திரை மருந்து கொடுத்து விட்டாரா? ஸ்டெதஸ்கோப் கொடுத்து விட்டாரா? அதுல வேற என்ன செய்து விட்டாரா? இல்ல. போங்க, வியாதியஸ்தரை சுத்தம் பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துங்க, ஹalleluya, மரித்தோரை எழுப்புங்க, எல்லாம் செய்யுங்க. உலகத்தின் முடிவுல நான் உங்களோடு கூட இருக்கேன். கூட இருந்து கிரியை நடப்பித்தாரே, அந்த விசுவாசத்துக்கு நாம் இன்னும் எழும்ப வேண்டியது இருக்கிறது. ஹalleluya. நம்ம எல்லாரும் எழும்ப வேண்டியது இருக்கிறது. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார். இந்த கடைசி நாட்களில் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆனா இந்த பலவீனத்தை உண்டாக்கி போட்டிருக்கிறவன் பிசாசு. அதை நாம் அடையாளம் காண வேண்டும், அடையாளம் கண்டு எதிர்க்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அறிய முடியாதுன்னு சொல்றாங்க. சாமுவேலுக்கு கர்த்தர் தமது வசனத்தினால் வெளிப்படுத்தினார். கடைசி வசனம், கர்த்தர் சாமுவேலுக்கு சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். தம்முடைய வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தரை மணவாட்டி அறியணும்னா மணவாட்டிக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்காம அறியவே முடியாது. அல்லேலூயா. வார்த்தையினால வெளிப்படுத்தினார். எம்மாவூர் ஸ்ரீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு அவர் பிட்கிற வரைக்கும் அவரை யாருன்னு தெரியல. அப்பத்தை பிட்டோன்னு அவர் இயேசு அறிஞ்சாங்க, மறைஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தாமல் யாரும் அறிய முடியாது. இன்னொரு வார்த்தையை படியுங்கள். 2 ரெவலேஷன், 2 கட்ட ரெவலேஷன்னால தான் பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியத்தை முழுமையாய் அறிய முடியும். குமாரனை செம்மையா அறிஞ்சா போதும், அதுதான் பிதாவை அறிதல். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என்ன அறிஞ்சா போதும், அதான் பிதாவை அறியது. சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்னை நீங்க அறியண்டா. அவர் யாரு? அவர்தான் மகிமையின் கர்த்தர். அவரைத்தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. நீ இயேசுவை யாருன்னு அறிஞ்சா அவர்தான் நித்திய பிதா என்று அறிவாய். ஆமென், ஆமென், ஆமென். நாம் வேத வசனத்துக்கு வெளியே பேசவில்லை, வார்த்தையிலே நின்று பேசுகிறோம். ஹalleluya, ஹalleluya. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 கட்ட ரெவலேஷனால தான் பிதாவையும் குமாரனையும் தெளிவாய் அறிய முடியும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறிய. ஒரு கண நிறுத்தி, பிதா தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான். பிதாவை தவிர ஒருத்தருக்கும் குமாரனை தெரியவே தெரியாதுன்னு இயேசு சொல்றாரு. எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்படாத எத்தனை பேருன்னு கேட்டா சிலர் கை வைத்தலாம். உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா பாவ மன்னிப்பை வாங்கி இருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா பரிசுத்தாவி வாங்கி இருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா ஆவிக்குரிய ஆராதனையில ஆராதிப்பீங்க, தெரிஞ்சிருந்தா உலகத்தின் அசுத்தங்களுக்கு உங்களை விலக்குவீங்க, ஆண்டவரை உண்மையா சேவிப்பீங்க. அந்த ஆழத்துக்குள்ள போகும்போது இவர்தான் அவர் என்று அறிந்து கொள்வீர்கள். இவர்தான் அவர், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். குமாரனாய் அறியணும்னா முதல் கட்ட ரெவலேஷன் தேவன் நமக்கு தர வேண்டும். பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான். யோவான் 6:44, யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள, பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஹalleluya. பிதா இழுக்காம ஒருவனும் என்னிடத்தில் வரவே மாட்டான். முதல் கட்ட ரெவலேஷன் இவர்தான் மேசியா என்று தேவன் வெளிப்படுத்தணும், மனதை திறக்கணும். கர்த்தர் லீதியாளின் மனதை திறந்தார், மனதை திறந்தார். அவர் இயேசு மேசியா என்று விசுவாசித்தார்.
அவர்கிட்ட ஓடி வந்தார், ஞானஸ்நானம் எடுத்தாள், ஆண்டவருடைய பிள்ளையா மாறினாள். இது முதல் கட்ட ரெவலேஷன். முதல் கட்ட ரெவலேஷன்ல கிளியர் இல்லை. ஒரு விதையின் ரகசியம் உண்டு, அது போடுவனோ போட மாட்டேனோ தெரியல, அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விதை கலப்பினமா இருந்தா சந்ததியும் கலப்பினமா தான் இருக்கும். அதுபோல உபதேசத்துல கலப்பு இருந்தா ஆவிக்குரிய மக்களும் கலப்பு கூட்டமா தான் இருக்கும், செம்மையா சத்தியத்துல வரமாட்டாங்க. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிய 2 கட்ட வெளிப்படுத்தல். முதல் கட்டத்தில் பிதா ஒருவனை இழுக்கும் போது அவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து, அவர்தான் மேசியா, அவர்தான் இரட்சகர், அவர்தான் எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார் விசுவாசித்து அவரை குமாரனாய் அறிந்து அவரிடத்தில் வருகிறார். இது முதல் கட்ட ரெவலேஷனுடைய அனுபவம். இப்படி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவன் வந்து ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக பிரியமா நடக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் கட்ட ரெவலேஷனை கொடுக்கிறார். மத்தேயு 11:27 மீதியை படிங்க. குமாரனும் அப்ப குமாரன்ட்ட வந்த பிறகு குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறானோ அவனும் தவிர வேறு ஒருத்தனும் பிதாவை அறிய முடியாது. அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறியாததினாலதான் யெகோவா சாட்சிகள் இயேசுவை தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருத்துவத்தை கொள்கை உள்ளவர்கள் பிதா வேற குமாரன் வேறன்னு நினைச்சு பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதான்னு எழுதியிருக்கிற இடங்களையும் இயேசு மனிதனாய் இருந்து கொண்டு பிதாவேன்னு பேசுற காரியங்களை வைத்துக்கொண்டு அவர் 2 பேர்னு ஆக்கி வச்சிருக்காங்க. திருத்துவக்காரங்க பிதாவாகி தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் வெளிப்படுத்தப்படாததினால் அவர்களும் 2 பேருக்கு மேல நாங்க இன்னும் பெரியவங்களாக்கும் 3 பேர் உண்டு. 3 பேர் ஐக்கியமா இருக்காங்க. அதனால அங்க அந்த முப்பிரி நூல் என்னையாது ஆறாது. அவங்க 2 பேர் இருந்தாலும் அத்து போகும், அவர் ஒருவராக இருந்தாலும் பிரிய என்ன எதிரும். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த முப்பிரி கயிறு இருக்குது, அது 3 பிரியும் ஒன்னா சேர்ந்தாதான் ரவுண்ட் ஆகி வரும். 3 பிரியும், ஆனா அதை ஒன்ன பிரிச்சு பாருங்க, ஒன்ன பிரிச்சு ஒன்ன மட்டும் தனியா பிரிச்சுட்டு இழுத்து பாருங்க, பீஸ் பீஸா போயிடும். இயேசுவை தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை 3 நபர் ஆக்காத. அல்லேலூயா. அது தெய்வத்துவத்தை கொலை செய்யறது மாதிரி ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிதாவை அறியணும்னால் குமாரன் 2வது ரெவலேஷனை முதல்ல பிதா தேவன் இழுத்துக்கொண்டு மாம்சத்தில் வந்த இயேசுவை இன்னாருன்னு காட்டி கொடுக்கணும். பிறகு குமாரனாய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்காரோ அவனும் தவிர ஒருவரும் பிதாவை அறியவே முடியாது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. பிதாவும் குமாரனுக்கு ரகசியம் தான். அந்த இடத்துல நிறைய பேசணும், அதனால தான் நான் இப்படி முகவுரையிலே உள்ள எங்க கொண்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த ரகசியத்தை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இங்க இந்த இடம்லாம் கேள்விக்குரியது. திருத்தக்காரங்க கேட்பாங்க, நான் பாருங்க, என்னிடத்தில் ஒருத்தன் அன்பா இருந்தா அவன் பிதா கற்பனைகளை கொண்டு அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். கேட்பாங்க கேள்வி. வெளிப்படுத்தல் இருந்தா கேட்க மாட்டாங்க. சங்கீதம் 84:3 சங்கீதக்காரர் சொல்றார், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவும். தேவனும் அவர் தான், ராஜாவும் அவர் தான். ராஜாவா வந்தவர் யாரு? தேவனும் இரட்சகரும் ஒரே நபர் தான். பேதுரு சொல்றார், இதுதான் அருமையான விசுவாசம். பிதாவும் குமாரனும் ஒரே நபர் தான். அந்த வசனம் பாருங்க, இது இப்படி இருக்கட்டும். கொலோசியர் 2-ம் அதிகாரம் 3-ம் வசனம்.
2ஆம் வசனத்தில் இருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் விரிவலாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள், அவர்கள் இல்லை, யாருக்குள்? எத்தனை பேரு? பிதாவும் கிறிஸ்துவும் ஒரு நபர். சரி, இன்னொரு வசனம், 2-3 வசனம் அதுக்கு படிங்க. பிதாவும் குமாரனும் ஒரே நபர் என்பதற்கு சங்கீதம் 89:26. குயிக்கா வேற ஆள் இருந்தா வேற எடுக்கலாம். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். பிதா அவர்தான், தேவன் அவர்தான், ரட்சிக்கிறதுக்கு அவர் கன்மலை. அந்த கன்மலை நம்ம ரட்சிக்க அவர் குமாரனா வந்திருக்கார். பிதாவும் குமாரனும் ஒரே நபரே. இன்னொரு வசனம் ஏசாயா 9:6 நமக்கு தெரியும். பாலன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கடைசியில் அவர் நித்திய பிதா. பிதாவும் அவர்தான், குமாரன் அவர்தான். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 20:6. பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாளுவார். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட, அவர்கள் இல்லை. பிதாவுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியம் தெரியணும். அந்த ரகசியத்தை இப்ப நம்ம விளக்கும். இன்னொன்னு கூட வெளிப்படுத்தல் 22:3-4. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் சொன்ன உடனே 2 பேர் போல தோணுது, அப்படிதானே? தேவனும் ரட்சகர் சொன்ன உடனே 2 பேர் போல. தேவனாக அவர் சிருஷ்டிகர், பாவத்தில் விழுந்து போன மனிதனுக்கு ரட்சிக்க அவர் ரட்சகர். தேவனும் அவர் தான், ரட்சகர் அவர் தான். அல்லேலூயா. தேவனும் அவர் தான், நம்ம ஆளுகிற ராஜாவும் அவர் தான். தேவனும் அவர் தான், நம்முடைய மீட்பர் அவர் தான். அந்த மீட்பர் தான் ஆட்டுக்குட்டியானவர். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவர்களுடைய ஊழியக்காரர் இல்ல, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆகிய அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவரை சேவிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நபரா 2 பேரா? ஒரே நபரா 2 பேரா? தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாக இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு உள்ள ஆவியாத்மா சரீரம் உள்ள ஒருவர் என்று கடைசியில் பார்க்கும்போது பார்ப்போம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:22 மட்டும் படிங்க. அதிலே நான் தேவாலயத்தை காணவில்லை, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். வெறும் ஆட்டுக்குட்டியானவர் அது ஆலயம் ஆகாது. ஆலயம் பிதாவுடைய வீடு. ஆலயத்தில் பிதா வாசம் பண்ணணும். தேவனாகிய கர்த்தர் தான் பிதா. மாம்சத்தில் வந்து ரட்சகர் குமாரன் இயேசு கிறிஸ்து. இந்த ஆட்டுக்குட்டியானவருக்குள் ஆலயம், பிதாவுடைய ஆலயம், பிதாவுடைய வீடு. இன்னொரு விதத்தில் சொன்னா, நீங்களே ஆலயம்னா நம்ம சரீரம் தான் ஆலயம். அதுபோல ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய கன்னி மரியாளின் வயிற்றிலே உருவாகி பிறந்த இந்த மனித சரீரம் தான் பிதாவுடைய வீடு. என்னை கண்டவன் இயேசுவை காணுகிறவன் இயேசுவில் பிதாவை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வத்துவம் முழுது அவருக்கு உள்ள. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். ஒரு ஆலயம், ஆனா உள்ள தேவனாகிய கர்த்தர். வெளியே ஆட்டுக்குட்டியானவர், உள்ள தேவனாகிய கர்த்தர். சிலுவையில் அறையும் போது வெளியே அவர் மனுஷன், வெளியே அவர் மனுஷன், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் என்கிறதா இயேசு. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நேரம் வந்து இறங்கி நிற்க முடியாது. ஒரு மனித ஆலயம் வழியாகத்தான் அவர் வர முடியும்.
மனித ஆலயத்தில் இருந்தார். அந்த மனித சரீரத்தை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அது மகிமையின் கர்த்தரைத்தான் அவர்கள் சிலுவையில் அறைந்தார். அல்லேலூயா. ஆயினால் அது தேவனுடைய சொந்த இரத்தம், இரண்டாம் நபருடைய இரத்தம் இல்ல, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் சுற்றி 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 தேவனும் குமாரனும் பிதாவும் குமாரனும் ஒரே நபர் என்கிற பல வசனங்களை நாம் வாசித்தோம். இன்னும் ஏராளம் வாசிக்க முடியும். நம்முடைய நேரத்தை நாம் சுருக்கி தெளிவாக நாம் இயேசு கிறிஸ்துவை இடரலற்ற அனுபவத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.